அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டியூட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்திலே வந்து ஹீரோ வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடுது. அவங்களோட லவர் வந்து வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. அங்கே ஹீரோ வந்து பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ அவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. இவர் மாமா வந்து மினிஸ்டர்னால வந்து அவரோட மாமா பொண்ணு வந்து அவரை வந்து ஜெயிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து மாமா பொண்ணு இவரை வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்கனால வந்து அவங்க மாமா பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ணது வந்து இவர் வந்து அந்த ப்ரப்போஸை ஏற்றுக்கிற மைண்ட் செட் இல்லை. அதனால வந்து அவங்க கிளம்பி வந்து கனடா போயிடுறாங்க. அவங்க கனடா கிளம்பி போனதுக்கப்புறம் இவர் கூட வந்து மாமா பொண்ணு மேலே வந்து லவ் வந்துட்டு அதனால வந்து இங்கே கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிடறாரு. அவன் மாமன் பொண்ணு 2 அண்ணன் கன்னடாலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணதை வச்சு இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நான் அங்கே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே ஒரு பையனை பிடிச்சிருக்கேன், அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னுன்றாங்க. இவங்களுக்கு வந்து சரி ஓகே எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து இவர் பாத்ரூமில் போய் அழுகுறாரு. இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச வந்து அவர் கொன்னே போட்டவர் என்ன பண்ண வந்து நம்ம செட்டப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டு உன்னை எப்படியாவது வந்து நான் கனடாக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. செட்டப்பா வந்து அவர் மாமன் பொண்ணையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வந்து கனடாக்கு விசா அப்ளை பண்ணும்போது தான் தெரிய வருது இவங்க மாமன் பொண்ணு வந்து 2 மாதம் ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கருவை கழிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போடுறாங்க. இவர் சொல்கிறாரு, பிரதீப் சொல்கிறாரு வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலியே வந்து சந்தோஷமாகிடுது. அப்புறம் குழந்தைய வந்து பிறந்துடுது. வந்து இவங்க மாமன் பொண்ணு நினைக்கிறாங்கன்னா வந்து பிரதீப்க்கு ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து கன்னடா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் வந்து 2 பேரும் சேர்ந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது மேட்ரிமோனியில் பொண்ணெல்லாம் கேட்டாங்க. இந்த விஷயம் வந்து அவங்க மாமாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. பிரதீப் மேலே வந்து தன்னோட எல்லா பழியும் வந்து போட்டுறாரு. போட்டதுக்கப்புறம் வந்து அவர் பொண்ணை போய் வந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு போகிறாரு. கொள்ளலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் வந்து அவங்க பொண்ணு வந்து உண்மையை சொல்கிறாங்க. அவன் தான் வந்து எல்லா பழியும் வந்து ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து குழந்தை அந்த பேரனை கொள்றதுக்காண்டி வந்து சரத்குமார் கொண்டு போகிறாரு. அங்கே வந்து பிரதீப் அவரை காப்பாற்றி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்குறாரு. மொத்த ஃபேமிலியை வந்து ஒன்றா வந்து சேர்த்து வச்சுட்டு இவர் திரும்ப வந்து தேவதாஸாக வந்து மாறிடுறாரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.